வணக்கம். யூடியூப் சேனல் நேயர்களுக்கு லட்சுமி சிவாவின் அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, சனி தசை சனி புத்தி நடப்பவர்கள் பிராணாயாமம் செய்யணுமா? உங்களுக்கு எல்லாம் புதுசா இருக்கும். என்னங்க, எல்லா விஷயங்களுக்கும் ஏதோ ஒரு ஆன்மீக பரிகாரம் சொல்லுவாங்க, இல்லை ஏதாவது தான தர்மங்கள் சொல்லுவாங்க. அதாவது ஊனமுற்றோருக்கு உதவி செய்யுங்க, இல்லை முதியவர்களுக்கு உதவி செய்யுங்க, இல்லைன்னா பாத யாத்திரை போங்க, அப்படித்தானே சொல்லுவாங்க. நீங்க என்ன பிராணாயாமம் செய்ய சொல்றீங்க அப்படின்னு கேட்குறீங்க. அதுக்கு கண்டிப்பா காரணம் இருக்கு. ஏன்னா இந்த 12 பாவங்கள் ஜோதிடத்துல உள்ள 12 கட்டங்களை தாண்டி எதுவுமே இந்த உலகத்துல இல்லை. எல்லாமே இந்த ஜோதிடத்துக்குள்ள அடக்கம். ஸோ பிராணாயாமம் நான் ஏன் சொல்றேன், மூச்சு பயிற்சி எதுக்கு சொல்றேன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நம்ம ஜோதிடத்துல பஞ்ச அங்கங்கள் இருக்கு இல்லையா? அதாவது கிழமை, திதி, யோகம், கரணம், நட்சத்திரம். இந்த பஞ்ச அங்கங்களுக்கும் ஒரு அதிபதி இருக்காரு. இந்த பஞ்ச அங்கங்களும் ஒரு பஞ்சபூத தத்துவத்தை குறிக்குது. இப்போ கிழமை எடுத்துக்கிட்டிங்கன்னா அது அக்னி பூதத்தை குறிக்குது. திதி வந்து நீர் தத்துவம், நீர் பூதத்தை குறிக்குது. யோகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஆகாய தத்துவம், ஆகாயத்தை குறிக்குது. கரணம் அப்படின்னா அது காற்றை குறிக்குது. நட்சத்திரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து நிலத்தை குறிக்குது. சரி, இப்போ வந்து எந்த பஞ்ச அங்கம் எந்த பஞ்சபூத தத்துவத்தை உணர்த்துதுன்னு பார்த்தோம். இப்போ இந்த ஒவ்வொரு அங்கத்துக்கும் ஒரு அதிபதி இருக்காருன்னு சொன்னேன் இல்லையா? கிழமைக்கு அதிபதி செவ்வாய், திதிக்கு அதிபதி சுக்கிரன், யோகத்துக்கு அதிபதி குரு, கரணத்துக்கு அதிபதி சனி, நட்சத்திரத்துக்கு அதிபதி புதன். இப்போ இங்கதான் நீங்க கவனிக்கணும். கரணத்துக்கு அதிபதி யாரு சொன்ன? சனி. அந்த கரணம் எந்த பஞ்சபூத தத்துவத்தை குறிக்குது? காற்று. இப்போ உங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப் புரிஞ்சிருக்கும். கரணம், காற்று, சனி. அப்போ இந்த காற்று என்னும் தத்துவத்தை கையில வச்சிருக்கிறவர் இந்த சனி பகவான். அப்போ நாம சனி புத்தி சனி தசை நடக்கும்போது இந்த காற்றை, நம்மளோட மூச்சு காற்றை சுத்தப்படுத்தக்கூடிய இந்த நுரையீரலை பலமா வச்சுக்கணும். அப்ப நுரையீரலை எப்படி பலமா வச்சுக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்குதான் மூச்சு பயிற்சிகள், நாடி சுத்தி, பிராணாயாமம்லாம் முறையா ஒருத்தர்கிட்ட கத்துக்கிட்டு தினமும் நீங்க பயிற்சி செஞ்சு வரணும். ஏன்னா எப்போதுமே இந்த சனி புத்தி சனி தசையில பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பய உணர்வு வந்து அதிகமாக வரும். இப்போ பய உணர்வு அதிகமானாலே உங்கள் நுரையீரல் பாதிக்கப்படும். ஏன்னா இந்த மெடிக்கல் ஃபீல்ட்லேயே சொல்கிறாங்க, ஒவ்வொரு நோய்க்குமே ஒவ்வொரு உணர்வு ரீதியான காரணம் அடிப்படையானது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு இமோஷனும் ஒவ்வொரு நோயை உண்டாக்கும். பயம் ஒரு நோயை உண்டாக்குது, பொறாமை ஒரு நோயை உண்டாக்குது, வஞ்சகம், ஒரு கோபம், இது எல்லாத்துக்குமே ஒரு இது எல்லாமே ஒரு நோய் அறிகுறி தான். இந்த உணர்வுகள் தான் நோயை உண்டாக்கக்கூடிய அடிப்படையான விஷயங்கள். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த பய உணர்வு என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களோட நுரையீரலை வந்து அஃபெக்ட் பண்ணும், நுரையீரலை பாதிப்படையும். அப்போ நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் நுரையீரலை பலமாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் தைரியமாக இருக்கலாம். இது அப்படி டைரக்ட் ரிலேஷன்ஷிப் தான். நீங்கள் நுரையீரலை பலமாக வச்சுக்கிட்டீங்கன்னா தைரியமாக இருப்பீங்க. அப்படி பலமாக இல்லைன்னா உங்களுக்கு தைரியம் போயிடும், பய உணர்வு வந்துடும். அப்போ இப்போ ரெண்டுத்தையுமே ஒன்று சரி செஞ்சால் ஒன்று சரியாயிடும். அப்போ நீங்கள் தைரியமாக இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? நுரையீரலை நீங்கள் பலமாக வச்சுக்கணும். அந்த நுரையீரலை எப்படி பலமாக வச்சுக்கிறது? இன்ஃபேக்ட் நுரையீரலுடைய காரக பிளானட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து புதன் தான். ஆனா இங்கேயே வந்து நுரையீரலை குறிப்பிடுறேன் அப்படின்னாக்கா, அதுதான் வந்து காற்றை சுத்தப்படுத்தக்கூடிய வேலையை செய்து, அப்புறம் நிறைய உயிர்காத்து, நிறைய ஆக்சிஜனை நம்மளுக்கு கிடைக்க செய்யுது இல்லையா? அதனாலதான் இங்க வந்து நான் சனிதசை சனி புத்திக்கு இந்த பிராணாயாமத்தை சொல்றேன். ஆனா நுரையீரலை வந்து புதன் கண்ட்ரோல் பண்ணுது. அது வந்து சப்கான்ஷியஸ் மைண்டை கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ அந்த நுரையீரலை ஆக்டிவேட் பண்ணுறது மூலிமா நம்மளுடைய சப்கான்ஷியஸ் மைண்ட் ஆக்டிவேட் ஆகும். அது ஒரு தனி டாப்பிக்கு, நான் அதை பற்றி இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம சனி தசை சனி புத்திக்கு வருவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, ஏன்னா அந்த சனி தசை சனி புத்தியில தான் உங்களுக்கு வந்து உங்களோட மூச்சு காற்று வந்து மாசுபடுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் ஏற்படும். அப்போ மூச்சு காற்று வந்து வந்து அசுத்தப்படுத்தப்படுது, பொல்யூட் ஆகுது அப்படின்னா உங்கள் நுரையீரல் ஆட்டோமேட்டிக்காக பாதிப்பாகும். நுரையீரல் மட்டுமா பாதிப்பாகும்? உங்களுக்கு காது, மூக்கு, தொண்டை, இது எல்லாமே பாதிப்பாகும்.
ஸோ அப்போ நீங்கள் அந்த தைராய்டு கிளாண்டை கூட நீங்கள் முறையாக பாதுகாத்துக்கணும். அந்த தொண்டையை வந்து நீங்கள் வெளியில் போகும்போது அந்த தொண்டை ஏரியா வந்து கவர் பண்ணியிருக்க மாதிரி நீங்கள் போகிறது நல்லது. தைராய்டு செக் பண்ணிக்கிறதும் இந்த காலகட்டத்தில் ரொம்பவே முக்கியம். ஏன்னா வந்து பொதுவாகவே சாட்டர்ன் வந்து ஒரு கோல்டு பிளானட். அப்போ உங்களுக்கு இந்த சளி தொந்தரவுகள் ஏற்படும். அது வந்து அதனால மெயினாக உங்களுக்கு இந்த காது மூக்கு தொண்டை தான் பாதிப்பாகும். அதை தாண்டி நுரையீரல் பாதிப்பாகும். ஸோ நீங்கள் நுரையீரலை வந்து பலப்படுத்திட்டாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த கோல்டுலேருந்து ரிலீஃப் கிடைச்சிடும். அது மட்டும் இல்லாமல் நம்ம 7 சனி வந்துட்டாலும் சரி, அஷ்டம சனி வந்துட்டாலும் சரி, முதல்ல நம்ம வந்து எதுவும் நடக்காமல் இருக்கும்போதே வீணா நம்ம செய்யற முதல் வேலையே என்னன்னா பயப்படுறது தான். இந்த பயமே வந்து நெகட்டிவ் எனர்ஜியை நம்மளுக்கு அட்ராக்ட் பண்ணி தருது இல்லையா? அந்த நெகட்டிவ் எனர்ஜி, நெகட்டிவ் ஃபோர்ஸ் நம்ம அட்ராக்ட் பண்ணாம இருக்கணுன்றதுக்காகவே நம்ம வந்து அதிகாலையில் வந்து இந்த மாதிரி நம்ம வந்து பிராணாயாமம் செய்யணும். பொதுவாகவே சனிக்கு வந்து பாத யாத்திரை போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது அது எதனால தெரியுமா? அதோட உள்ளர்த்தம் என்னன்னா, சனி வந்து ஒரு ரொம்ப எளிமையான கிரகம். அவருக்கு வந்து யாரெல்லாம் வந்து சிம்பிளாக இருக்காங்களோ, எளிமையாக வாழ்கிறாங்களோ அவங்கள ரொம்ப பிடிக்கும். இந்த பந்தா காமிக்கிறது, படோடாபமாக இருக்கிறது, அதெல்லாம் அவருக்கு பிடிக்காது. ஸோ எளிமையாக இருக்கிறது, கருணையோடு இருக்கிறது. அதாவது இப்போ யாரா பாதிக்கப்பட்டவங்களை பார்க்கும்போது நாம் வந்து கருணையோடு அவங்களுக்கு உதவி செய்கிறது, நம்ம கையில் கிடைச்சதை கொடுக்கறது, தேவையானவங்களுக்கு, அத்தியாவசிய தேவைக்கு கூட இல்லாதவங்களுக்கு தேவையானது கொடுக்கறது, இதுதான் வந்து அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லை, சனீஸ்வரருக்கு வந்து இந்த நாமங்கள், அதாவது கடவுளுடைய திருநாமங்கள், பக்தி பாடல்கள் பாடுறது ரொம்ப பிடிக்கும். அது ஏன் கேட்டிங்கன்னா, ஏன்னா அவர் காற்று தத்துவத்தை கையில் வச்சிருக்காரு. இப்போ நம்ம பாடும்போது, மந்திரம் சொல்லும்போது பாருங்க, அது வந்து இந்த சவுண்ட் அப்படின்றதே காற்றுல ட்ராவல் ஆகக்கூடியது தானே. காற்றுன்னு ஒன்று இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு வந்து அந்த சவுண்டு ட்ராவல் ஆகுது, அந்த வைப்ரேஷன். ஸோ அந்த மாதிரி அந்த மாதிரி இந்த பிராணாயாமம் மட்டும் இல்லை, பாராயணம் பிராணாயாமம் ரெண்டுமே அவருக்கு பிடிச்ச விஷயம். ஸோ அது மாதிரி நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு வந்து சனீஸ்வரருடைய அருள் கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுக்கு ஜாதகத்தில் சனீஸ்வர பகவான் வந்து எப்படி இருக்காரு, எந்த அளவுக்கு எந்த பலனை கொடுக்க போறாரு, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், அனலைஸ்ன்றது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் நீங்கள் முதல்ல யாராக இருந்தாலும் செய்ய வேண்டியது அடிப்படையான விஷயம் இந்த பிராணாயாமம் தான். அப்படி நீங்கள் வந்து அதான் அந்த வாக்கிங் பற்றி சொன்னேன் இல்லையா, அந்த நடைப்பயிற்சி, அப்புறம் சைக்கிளிங் பண்ணுறது, பாத யாத்திரை போகிறது சனீஸ்வரருக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இதனால கூட நம்ம நுரையீரல் வந்து ஸ்ட்ராங் ஆகும். இதனால நம்ம சுவாசிக்கிற காற்று வந்து தூய்மைப்படுத்தப்படும். அதனால தான் சைக்கிளிங் போக, வாக்கிங் போக அப்படின்னு சொல்லுவாங்க. சனிக்கு பிடிச்ச விஷயங்கள் இது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா, இவர் அந்த கரணம் அப்படின்ற பஞ்சபூத தத்துவத்தை கையில் வச்சிருக்கிறது மட்டும் இல்லை, இவர் உச்சமாகக்கூடிய ராசியும் வந்து துலாம் ராசி, அது காற்று ராசி. மூல திரிகோண ராசி கும்பம், அதுவும் ஒரு காற்று ராசி. ஸோ கரணத்தை பிடித்தால் காரிய வெற்றிங்கிறோம், கரணம் தப்பினால் மரணம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த கரணத்தை கைக்குள்ள வச்சிருக்கிற சனி பகவானுடைய அருள் கிடைக்க நாம் வந்து பிராணாயாமம் தினமும் செய்யலாம். இப்போ வந்து கரணம் அப்படின்னு பேசக்கொள்ள அதை பற்றி ஒரு முக்கியமான டாபிக் இருக்குது. அதாவது என்னதான் நம்ம வந்து நம்ம ஜாதகத்தில் இருக்க கரணநாதனை ஆக்டிவேட் பண்ணால் கூட அந்த கரணத்தின் அதிபதி சனியை பிடிக்கணும். அதாவது சனியை ஸ்ட்ராங் பண்ணணும். அவர் குறிக்கக்கூடிய தெய்வங்கள் என்ன அப்படின்றத நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். ஏன்னா அப்படியே ஒரு டாப்பிக்குள்ளே போனாக்கா பல டாப்பிக்கள் வந்துகிட்டே இருக்கும். இதுதான் வந்து ஜோதிடத்துடைய மகிமை. ஒரு விஷயம் பேசக்கொள்ள அதில் எல்லா விஷயமும் இன்டர் கனெக்ட் ஆகிருக்கும். சரி, இந்த வீடியோவில் நான் இதான் சொல்ல வந்தேன். சனி தசை சனி புத்தி நடப்பவங்க உங்கள் நுரையீரலை பலப்படுத்துங்க, பாதுகாத்துக்கோங்க. அதன் மூலிமா நீங்கள் வந்து ரொம்பவே தைரியமாவீங்க. உங்களுடைய மூச்சு காற்றும் வந்து சுத்தமாகும். நீங்கள் தைரியமாயிட்டாலே வந்து உங்கள் வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை ஈஸியாக வந்து ஹேண்டில் பண்ண முடியும், ஃபேஸ் பண்ண முடியும், ஜெயிக்க முடியும் அப்படின்றத சொல்லிக்கிறேன். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.